இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெயன்சி அன்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜான்சி அன்றனை ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. Praise Lord, brother. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென் ஆமென். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக நாங்கள் தேவனுடைய பாதத்தில் ஒரு மனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எத்தி ஆராதிப்போம். அதற்கு முன்பாக 33வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்வோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தாகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கின்றது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை போக்கி சுவைப்பாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்தில் இருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனுடைய பாதபடியில் நின்று உம்மை துதிக்க எங்களை இன்றைய நாளில் நீர் தெரிந்தெடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனையும் தந்து சுகபலத்தையும் தந்து உம்மை நோக்கி பார்க்க வைத்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரியவர் என்று உம்மை துதிக்கிறேன். ஆராதனைக்கு தகுதியான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்காக தந்து அந்த வார்த்தையில் நீர் உயிருள்ள தேவனாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கும் ஆவியான தேவனே, இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பாதபடியில் நின்று நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தகப்பன் என்று உம்மை அப்பா என்று அழைக்க உரிமையை தந்தவரே உம்மை துதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நடந்து உமக்குள் மேன்மை பாராட்ட செய்தவரே உம்மை துதிக்கிறேன். நினைப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கிருபை செய்யும் என் தகப்பன் நீர் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவால் நாங்கள் தோற்கடிக்கப்படாது எங்களை காத்து கொள்பவரே உம்மை துதிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை செய்த தேவாதி தேவனே, நீர் நன்மைகளின் தேவன் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரச் செய்த தேவன் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களின் சத்தம் கேட்டு பதில் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் செய்கிறவரே, உன்னதத்தில் வாசம் செய்யும் பரலோக தேவனுடைய பாதபடியில் வந்து நிற்க கிருபை அளித்தவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபையின் கண்கள் இந்த நேரத்தில் எங்களை காணுவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் எங்கள் இரு கரங்களை ஏறெடுக்கும் போது, எங்கள் கண்களை உம்மை நோக்கி ஏறெடுக்கும் போது நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து அறியும் நல்ல தேவன் நீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அரியணையில் வீற்றிருப்பவரே
உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதுமில்லை, ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் அப்படியும் காப்பாற்றுவீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன், சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பீர், உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாமுமே செய்ய எனக்கு முடியும் என்று வார்த்தைகளின்படி எங்களை பலப்படுத்தி நீர் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் வெளிச்சமும் மீட்புமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்கள் ஜீவனும் எங்கள் வாழ்விற்கு பலனுமாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துரு எனக்கு எதிராய் வந்தாலும் திகையாதே கலங்காதே என்று சொல்லி எங்கள் கரம் பிடித்து நடத்துபவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேடுவரும் நாள் எல்லாம் கூடார மறைவில் எங்களை நீர் மறைத்து வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிரான மனிதர்கள் முன்னிலையில் எங்கள் தலைகளை நிமிரச் செய்யும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரும்பு தாட்பாட்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்தறியும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல தேவனே, நீர் அதிசயமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அற்புதமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இயேசு என்ற அந்த வல்லமை உள்ள நாமத்தை உச்சரித்துக் கொண்டு உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண கற்று தருபவரே உமக்கு நன்றி ஐயா. உமக்காக நாங்கள் காத்திருக்கும் போது எங்களை வெட்கப்பட்டு போகாமல் நீர் காத்துக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெட்கப்பட்டு போக விடாமல் எங்களை காத்துக்கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்களாய் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் கண்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காப்பவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வசனங்கள் ஒவ்வொன்றையும் அனுப்பி எங்களை குணமாக்கும் தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நொறுங்குண்ட இது எங்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்டவர்களை எல்லாம் ரட்சிக்கும் தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எம்முடைய விசுவாசத்தின்படி எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் 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 மட்டுமே எங்கள் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் கிரிகைகளை அழிக்க இவ்வுலகிற்கு வந்த நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் சத்துருவின் சகல கிரிகைகள் ஒவ்வொன்றும்
உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது ஒவ்வொன்றும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நிர்மூலமாக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை எல்லாம் நாங்கள் உச்சரிக்கும் போது சத்துரு நடுங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், வியாதிகள் விலகி ஓடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், மரண கட்டுக்கள் அறுபட்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று உம்மை நோக்கி துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவனும் மனதுருகும் தேவனுமாய் எங்களை மன்னித்து நடத்துகிற தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, மகத்துவமான தேவன் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்பவரே, வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீர் என்று உம்மை போற்றுகிறேன். உமக்கு நன்றி ஐயா. எங்களுக்கு எதிராக எங்களை சத்துரு சூழ்ந்து கொள்ளும் நேரங்களில் இயேசுவின் அந்த வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது சத்துருவின் வல்லமைகள் ஒவ்வொன்றும் அழிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரத்தை நாங்கள் காண செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வரும் சாபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வாதமாக மாற்றும் தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக வசனித்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றி எங்களை அந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களையும் புதிய நாட்களாக எங்களுக்கு தந்து நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை முடிசூட்டி எங்களை நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக சிலுவை சுமந்து பாவத்திலும் சாபத்திலும் எங்களுக்கு விடுதலை பெற்று தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்கள் வாத நோய்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை பெற்று தந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களை எங்கள் வேண்டுதல்களை நீர் கவனமாய் செவிமடுக்கும் தேவன் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன் நீர். எங்கள் வாழ்க்கையின் தடைக்கற்கள் ஒவ்வொன்றிலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் எங்களை குடும்பமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பெயர் பெயராக நாங்கள் பணிந்து ஆராதிக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு கணமும் எங்களை நீர் விசாரிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தி கொண்டு வருபவரே, நன்மைகளை மட்டும் எங்களுக்காக நீர் செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையான தேவனே, எங்கள் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பவரே, நீர் உன்னதமான தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் தூயாதி தூயவர் என்று ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். வார்த்தையில் திருப்தியாவேன், சமூகத்திலக மகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோவாசிற்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். துன்மார்க்கனின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் எனக்குள்ள கொஞ்சம் நல்லதே. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா
என் ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏகோவாசித்கேனே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர், கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர், என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா, ஏகோவாசித்கேனே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நன்றி ஆண்டவரே, எங்கள் நீதியின் தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால நேரத்தில், இந்த மதிய நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். எத்தனையோ வியாதியான நேரங்களில் நீர் எங்களுக்கு மருத்துவராக வந்திருக்கிறீர். எத்தனையோ தேவைகளை நீர் எங்களுக்காக சந்தித்திருக்கிறீர். போகும் போதும் வரும்போதும் நீர் தந்த பாதுகாப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் தள்ளாட விடாமல் எங்கள் கரம் பிடித்து தாங்கின தேவன் நீர். கர்த்தர் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மாட்சிமை உள்ள தேவாதி தேவன் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அகில உலகத்தை ஆளுகிற தேவாதி தேவனே, இம்மானுவேலனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறேன். நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன் என்றவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றவரே உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய திருக்கரங்கள் தலைகள் மேல் இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான திருக்கரங்கள் தலைகள் மேல் நிழலிடுவதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்களுக்காக இறங்கி வந்த தேவன், இறங்கி வரும் தேவன் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். தேவனுக்குரிய பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. வாஞ்சியோடும் உடைய நாமத்தை தேடி வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. மகத்தான் அற்புதங்களை செய்தங்களை நடத்தி வரும் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசங்களில், எங்கள் குடும்பங்களில் நீர் சமாதானம் தந்து நடத்தும் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலமும் சுகமும் நீராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிறகுகளில் நம்பி இளைப்பாறை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீர் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லை தகப்பனே. நீர் தய நிறைந்த தேவன் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை வழி நடத்துவீர் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமுமே ஆகும் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பராக்கிரமம் நிறைந்த தேவன். நீர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கும் தேவன். நீர் யெகோவா ஈராய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன். எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். சகலத்தையும் செய்ய வல்ல தேவாதி தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள் பாக்கியம் பெற்ற நாங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர்.
பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, என்னில் நற்கிரிகை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, ஏகோவாயிரே ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கூட நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நேசிக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தான காலங்களில் அரணான கோட்டையும் எங்கள் கண்மலையின் மீட்பெருமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாய் என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் கிருபை நிறைந்தவரும் கிருபைகள் மாறாதவரும் அளவில்லாத நன்மைகளை செய்யும் அன்பான தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்ட எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ அக்கினி போன்ற சோதனைகளில் நாங்கள் நடந்து வந்தாலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி இருக்கிறீர், இலகுவாக நடத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் தள்ளாடி நிற்கும் போது எங்களை தூக்கி தோளில் சுமந்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரமான எங்கள் தேவாதி தேவனே, எங்களை நடத்தி செல்லும் எங்கள் அன்பான தேவன் நீரென்று, இதுவரையும் எங்களை நடத்தின தேவன் நீரென்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் குடும்பங்கள் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், எங்கள் மன வாஞ்சைகள் மத்தியில், எங்கள் சுகபலத்தில், எங்கள் ஒவ்வொரு தேவைகள் மத்தியிலும் ஆவியான தேவன் நீர் அசைவாடி எங்களை நடப்பித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அநாதி தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலமும் சுகமும் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகா பெரியவர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரலோகத்தில் வாசம் செய்பவர் என்று ஸ்தோத்தரிக்கிறேன். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அழியாத உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை வாக்குத்தத்த வசனங்களாக நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். அந்த பலமுள்ள வார்த்தைகளால் நாங்கள் நடத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த பலமுள்ள வார்த்தைகளால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் நீர் எங்களை வார்த்தைகள் மூலம் நடத்தின விதம் ஆச்சரியமானது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தெங்களை நடத்தின தேவன். யெகோவா ஷம்மாவாய் நீர் எங்களோடு கூட இருக்கும் தேவன். எங்கள் குடும்பங்களோடு நீர் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபாவாக நீர் எங்கள் மேய்ப்பராய் இருந்து ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி இருக்கிறீர். எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறீர். பசும்புல் மேய்ச்சலில் எங்களை நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. வெட்கப்பட்டு போக விடாமல் காத்து கொண்டிருக்கிறீர். சத்துருக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தில் எந்தெந்த வார்த்தைகளை எங்கள் கண்கள் காண வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும்
எங்கள் காதுகள் எந்தெந்த வசனங்களை கேட்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமான்களாய் உம்முடைய பாதத்தில் நின்று ஊக்கமாய் ஜெபிக்க எங்களுக்கு கற்று தந்தவரே, தூரத்திற்கும் நீர் தேவனாய், சமீபத்திற்கும் நீர் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சர்வ ஞானி என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் போதுமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து உன் நடுவில் மகிமையாக வாசம் செய்வேன் என்ற வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்ற வார்த்தைகளின்படி எங்களை வழி நடத்தி கொண்டு வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி தருவதற்காக உமக்கு நன்றி. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் இருந்து உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். பலவீனமான நேரங்கள் நானே உன் பரிகாரி என்று எங்கள் அருகில் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உம்முடைய பாதத்தில் நிற்கும் போது ஒலிவமர கன்றுகளைப் போல் இருக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம். கிருபை நிறைந்த தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறோம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளாமலும் எங்கள் வேண்டுதல்களை நீர் கேட்டு உம்முடைய கிருபைகளை எங்களை விட்டு விலக்காமல் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் பலம், நீரே எங்கள் ஜீவன், நீரே எங்கள் சத்தியமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பும் அனைவருக்கும் நீர் கேடகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீதிமானை நீர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டுபவரே உமக்கு நன்றி. தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலம் தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய நாமத்தை இன்னுமாய் எங்களை நம்ப பண்ணின தேவன் நீர். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவித்த எங்கள் நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபைகளால் எங்களை மூடினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய செட்டைகளில் அடைக்கலம் தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு கேடகமாயிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி உம்முடைய நீதியின் கரத்தில் மறைத்து காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை நாங்கள் தாபரமாக கொண்டிருக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காத்துக்கொள்ள தூதர்களுக்கு கட்டளை இட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு மறு உத்தரவு தரும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்தான நேரங்கள், ஆபத்தான காலங்கள் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து கனப்படுத்தும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் எங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு தலைமுறையாக அடைக்கலமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாறாத தேவனாய் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை,
எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை தண்டிக்கப்பட்டார் நான் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே நொறுக்கப்பட்டார் நாம் மேற்படைய நித்திய ஜீவன் தந்தார் எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை காயப்பட்டார் நான் சுகமடைய நோய்கள் நீங்கியதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரே சாபத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் கிருபையினார் எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். 33வது சங்கீதத்தை வாசித்து பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டவர் சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் உங்கள் குடும்பத்தாருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளைய நாளில் இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வல்லவர். ஜெபங்களை கேட்டார், பாடல்களை கேட்டால் துதி ஆராதனை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். தேவ ஊழியருக்கு நன்றி.